இந்த வீடியோவில் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் எப்படி கோடிக்கணக்கில் ஈஸியாக சம்பாதிக்கிறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குன்ற இந்த உலகத்தில் ஒரு கம்பெனி 15,000 கோடி ரூபாய் கஸ்டமர் பணத்தை ஃப்ரீயாக அவங்க கிட்ட வச்சிட்டு இருக்காங்கன்னா நம்புவீங்களா? அந்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபல அமெரிக்கன் காஃபி செல்லிங் கம்பெனியான ஸ்டார்பக்ஸ்ன்ற ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனி இன்றைக்கி நம்முடைய இந்தியாவில் பல நகரங்களில் காஃபி ஷாப் வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி தான் கஸ்டமர் பணமாக தங்கிட்ட 15,000 கோடி ரூபாய் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 15,000 கோடிக்கு அவங்க எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கஸ்டமருக்கு தர வேண்டியதில்லை. கஸ்டமர்கிட்ட இருந்து வந்த அந்த பணத்தை இவங்க ஃப்ரீயாக பேங்க்கில் போட்டு அதுக்கு வட்டி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காஃபி ஷாப் எல்லாமே உலகம் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி 15,000 கோடி ரூபாய் எப்படி கஸ்டமர்ஸ் இவங்க கிட்ட தந்திருப்பாங்க? அங்கே தான் சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் இந்த கம்பெனி பண்ணாங்க. ஸ்டார்பக்ஸில் காஃபி குடிக்கிறதுக்காக நிறைய பேர் க்யூவில் நிற்பாங்க. அப்படி க்யூவில் நின்று காஃபி குடிக்கிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால ஸ்டார்பக்ஸ் ஒரு ஆப் கிரியேட் பண்ணாங்க. அந்த ஆப் வழியாக காஃபிக்கான ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் உடனே காஃபி கவுண்டரில் வாங்கிக்கலான்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி ஆப் வழியாக கஸ்டமர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணனா அதுக்கு ப்ரீபெய்டாக பணத்தை அந்த ஆப்லேயே முன்னாலே லோட் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் ஊபர் ஓலாவில் முன்னாலே பணத்தை போட்டுட்டு ஒரு ரைடு முடிஞ்ச பிறகு பணம் ஆட்டோமேட்டிக்காக கழியுது இல்லை, அந்த மாதிரி சிஸ்டம் அது. உடனே நிறைய பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் வழியாக காஃபியை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி காஃபியை வாங்குறதுக்காக ஆப்பில் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டாலர்ஸையும் முன்னாலே பே பண்ணியிருந்தாங்க. $10, $20, $50 முன்னாலே ஆப்லேயே பணத்தை லோட் பண்ணிட்டு நேராக அந்த காஃபி ஷாப் போய் காஃபி வாங்கி குடித்தாங்க. இது கஸ்டமருக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இன்னும் பல லட்சக்கணக்கான கஸ்டமர் இந்த மாதிரி ஆப்லேயே காஃபி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேர் ஒரே நாளைக்கு 2-3 தடவை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க பணம் ஏற்கனவே லோடாக இருக்கிறதுனால அந்த பணத்தை யூஸ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு அவங்க காஃபியை அதிகமாக குடிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் ஸ்டார்பக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா காஃபியோட சேல்ஸும் திடீர்னு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பணமும் அட்வான்ஸாக வர ஆரம்பித்தது. இதில் இன்னுமே அடுத்த ஸ்டெப்பு போகணுன்ட்டு ஸ்டார்பக்ஸ் ஒரு ரிவார்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதன்படி ஸ்டார்பக்ஸுடைய ப்ரீபெய்ட் கார்டை டைரெக்டாக வாங்கி அதை கவுண்டரில் ஸ்வைப் பண்ணிவிட்டு காஃபி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரீபெய்ட் கார்டோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா மினிமம் $10, $20 இருந்தது. அந்த ப்ரீபெய்ட் கார்டு யூஸ் பண்ணி காஃபி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அடிஷ்னலாக ரிவார்ட் பாயிண்ட்டும் கிடைக்க அவங்களுக்கு ஃப்ரீயாகவும் சில சமயங்களில் காஃபி கொடுக்க ஆரம்பித்தாங்க. லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இந்த ரிவார்ட் பாயிண்ட்காகவே ஸ்டார்பக்ஸுடைய ப்ரீபெய்ட் கார்டு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ லட்சக்கணக்கான பேர் ஒரே சமயத்தில் $50, $100 போட்டதுனால ஸ்டார்பக்ஸ்க்கு வருமானம் மிக அதிகமாகவே வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போது கஸ்டமர்ஸுடைய பணம் 2 வகையில் ஸ்டார்பக்ஸ்க்கு அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சது. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸ் ஆப் வழியாக ப்ரீபெய்டாக அவங்க போட்டுட்ருக்கிற பணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸ் ப்ரீபெய்ட் கார்டு. அந்த ப்ரீபெய்ட் கார்டில் மினிமம் சார்ஜஸாக கஸ்டமர்ஸ் கட்டின பணம். இப்படி மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆப் வழியாகவும் இந்த ப்ரீபெய்ட் கார்டு வழியாகவும் பணத்தை கட்ட ஸ்டார்பக்ஸ்க்கு பணம் எக்கச்சக்கமாக குவிய ஆரம்பிச்சது. ஆனால் இப்படி ஆப் வழியாகவும் ப்ரீபெய்ட் கார்டு வழியாகவும் பணத்தை போட்டவங்க அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஸ்டார்பக்ஸ் கிட்ட கஸ்டமருடைய அன்யூஸ்டு ஃபண்ட்ஸாக 15,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பணம் ஸ்டார்பக்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்பக்ஸ் கஸ்டமருக்கு இதுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் தர வேணாம். ஸ்டார்பக்ஸுடைய வங்கி கணக்கில் இந்த பணமெல்லாம் இருக்கிறதுனால ஸ்டார்பக்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அதுவுமே பார்த்திங்கன்னா 100கணக்கான கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக இன்கம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்பக்ஸ் புதுசாக அவங்களுடைய காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பணத்தை எடுத்து எக்ஸ்பென்ஷனுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பணம் பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டெபாசிட்டாக கஸ்டமர்ஸ்க்குன்றது கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இதனால் யூஎஸ் மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிலையும் நிறைய சின்ன சின்ன பேங்க் கிட்ட இல்லாத அளவுக்கு 15,000 கோடி ரூபாய் இன்றைக்கி டெபாசிட்டாக ஸ்டார்பக்ஸ் கிட்ட இருக்குது. இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு கலை. அதை எப்படி சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியணுமே தவிர அதுக்கு அதிக உழைப்பையோ அதிக முதலீடோ போட தேவையில்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாற்றி யோசித்தா போதுங்க. அதனால் நம்ம லைஃப்பில் பண்ண வேண்டியது மாற்றி யோசிக்கிறது தான். நண்பர்களே, மாற்றி யோசியுங்க.